பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 28:15 வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தா சொல்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். இன்னைக்கு ஏசப்பா உங்களோட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, உங்களோட ஏசப்பா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், வேத வாசிக்கும் போது ஏசப்பா நம்மோட வாக்குத்தத்தம் மூலியமாக பேசியிருக்கலாம், இல்லை சபையில் தேவதாசம் மூலியமாக ஏசப்பா நம்மோட ஜெபிக்கும் போது அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய சாதி ஆக்குவேன், நீயும் கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீயோ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்கள் மூலியமாக ஏசப்பா நம்மோட அவர் பேசியிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை ஏசப்பா நிறைவேற்றிருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், எல்லாமே ஓகே ரைட், ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் சில வாக்குத்தத்தங்களை ஏசப்பா நிறைவேற்றிருக்கார், ஆனால் இன்னும் சில வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலையே, இன்னும் சில ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறலையே, இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேனோ அதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விளங்க மாட்டேன். ஆமென். ஒருவேளை நம்ம சொந்த பந்தங்கள் இல்லை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், நான் உன் கூடவே இருப்பேன், என்ன தான் கஷ்டம் தான் நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்காக அதெல்லாம் எல்லா காரியத்தையும் செய்வேன், நான் உனக்காக என் ஜீவனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் நம்மளை விட்டு ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அப்போது இந்த நாளில் ஏசப்பா ஏதோ தாமதிக்கிறாருன்னா, லேட் பண்ணுறாருன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாரு. ஆகையால் ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலங்களில், ஏற்ற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகையால் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து அவர் மேலே நம்பிக்கையாய் விசுவாசமாய் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்து மேலே கையை வச்சு நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இது இந்த நாளில் கூட எங்களோட பேசினீங்களா? ஆண்டவரே சப்பாவோட வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. இன்னும் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களோ அதெல்லாம் ஏசப்பா வெகு சீக்கிரத்தில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நடக்க போவதுக்காக நன்றி. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்று ஏசப்பா நாங்கள் நம்புகிறோம். எங்கள் கண்கள் காண ஏசப்பா உங்கள் நாம மகிமைப்பட போவதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.